அஸ்ஸலாமு அலைக்கும் ஜனங்களே, தொடர்ந்து காலேஜ் போற டேல நீ நாள் 11. என் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் ஏதோ ஒன்னு சாதிச்ச மாதிரி ஃபீல். அப்படி என்னதான் இவன் பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, நான் பிளட் டொனேட் பண்ணேன். இதெல்லாம் ஒரு விஷயமானா எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பிளட் டொனேட் பண்றேன். நான் மட்டும் இல்ல, நம்ம கோவிந்தன்ஸ் எல்லாருமே தான். வழக்கம் போல காலையில எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு காலேஜ் வந்துட்டேன். நம்ம அன்னைக்கு கார்டன் கிளீன் பண்ண அப்புறம் தாமரை எல்லாம் வச்சு அழகு பண்ணிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. பனிக்கட்டி நண்பர் தான் கூப்பிட்டு காமிச்சாம்பல. நம்ம சேகர் எங்க இருந்தாலுமே அவன் வேலையை காமிச்சிடறான். பிளட் டொனேட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா சாப்பிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம கோவிந்தஸோட கிளம்பி போய் பாட்டி கடையில தயிர் சாதம் சாப்பிட்டுட்டோம். நானும் நம்ம டொனேட் பண்றதுக்கு எலிஜிபிள் இல்ல, வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா எல்லாமே கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, அவங்க வேலையை ஆரம்பிச்சாச்சு. முன்னாடி எல்லாம் நமக்கே யாரா ரத்தம் கொடுப்பாங்களான்னு இருந்தேன். அவ்வளவு மோசமா இருந்துச்சு உடம்பு. இப்போ நான் டொனேட் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கிறேன். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. மயக்கெல்லாம் ஒன்னும் வரல. கை மட்டும் தான் கொஞ்சம் சிக்கமா வலிக்குது. குடிக்க ஜூஸ் மிட்டாய் எல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம நக்கலு நான் பிளட் கொடுத்தது பார்த்து ஷாக் ஆயிட்டாம்ல. நமக்கு வீரன் தன்னை பெருமையாக நினைத்துள்ளான்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாரையும் டாடா காமிச்சிட்டு நான் ஹாஸ்டல் கிளம்பிட்டேன். போக போக நமக்கு கொஞ்சம் கேர் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. ஒழுங்கா போயிருவோமான்னு இருந்தேன். எப்படியும் வந்து சேர்ந்துட்டேன். அவ்வளவுதான் ஜனங்களே, நான் பிளாட் ஆகி விட்டேன். இன்னைக்கான நாள் முடிச்சுக்கிறேன். அதான் எல்லாருக்கும் நல்லது. மீண்டும் நாளை சந்திப்போம். டாடா.